சொல்லு ரித்திக். நிதின் வெயிட் பண்ண, பிரனேஷை கான்ஃபரன்ஸில் போகிறான். பிரனேஷ் கேட்குதா? கேட்குதா? கேட்குதுடா. ஓகே, மணி இப்போ 7:30. நான் பிளானை திரும்பி ப்ரீஃப் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சரி, 8 மணிக்கு நம்ம பாஸ்லேருந்து கிளம்புறோம். 8:07 நிதின் நீ சிசிடிவி டீஆக்டிவேட் பண்ணணும். அடுத்த 5 நிமிஷத்தில் நான் எக்ஸாம் கமிட்டி ஆஃபீஸ் முன்னாடி இருப்பேன். நிதின் டீஆக்டிவேட் பண்ணதும் என்னை வந்து ஜாயின் பண்ணி. ஓகே. நான் டூப்ளிகேட் சாவி போட்டதுலேருந்து பேப்பரை ஜெராக்ஸ் எடுக்கிற வரைக்கும் பிரனீஷ் யாராவது வராங்களான்னு சிக்னல் கொடுக்கணும். 8:15 போது நம்ம கையில் பேப்பர் இருக்கணும், சிசிடிவி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கணும். ஆர் வி கிளியர்? கிளியர். Let the games begin. ராபின் விபத்தின் எதிரொலியாக வெப்ப அலை முடியும் வரை பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீட்டில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றும் சராசரியான வெப்பநிலை 47 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஆகையால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு காலவரையில்லா விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. யூடிஎஸில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? ப்ராக்டிகல்ஸ்க்கு முன்னாடியே பண்ணிட்டேன். 12:45 ட்ரெயினில். மற்றவங்களாம் எங்கே? லேப் ப்ராக்டிக்கல் இருக்கவங்க மட்டும் தான் இப்போ இருப்பாங்க, மற்றவங்களாம் நேற்றே கிளம்பிட்டாங்க. தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் வழக்கம் போல் இயங்கும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. நான் போய் ஜூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரேன். எனக்கும் ஒன்று. உனக்கு ஏதாச்சும் வேணுமா? டேய், ஜூஸ் வாங்க போகிறேன், 5 நிமிஷத்தில் கேண்டீன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உனக்கு ஏதாச்சும் வேணுமா? ஒரு ஆப்பி. ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஒருத்தன் கேண்டீன் போயிருக்கான், ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தன் வானத்தை பார்த்துட்டு இருக்கான். ஜோக்கா இல்லை ஜோக்கான்னு கேட்குறேன். இந்த பேச்சை பிரேக்கப் பண்ணிட்டு பிரியா கிட்ட சரி, தேவையில்லாம எனக்கு டென்ஷன் ஆகாது. கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிக்கிற வேலையை பாரு. நீ பேசுறது ஒழுங்கா கேட்கல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அந்த பாலா போன ஃபோனை தூக்கி முதல்ல குப்பையில போடு. செத்துற கித்துற போறேன். சரி. பேட்டரி வச்சு எவ்வளவு நாள் தான் ஓட்டுவானோ? சரி பை பை, நான் வேலையை முடிச்சு கூப்பிடுறேன். कैसा था आज का दिन? खाना खाया? हाँ, मैंने खाना खाया और आज हमें एक मॉक प्रैक्टिकल भी था। तुम्हें पता है ना, हमें तुम्हें बार बार बताने की ज़रूरत नहीं है। तुम्हें अपने पापा के सर से कर्जा भी उतारना है, तो एग्ज़ाम के लिए मेहनत करना। हमें बहुत उम्मीदें हैं तुमसे, हमें निराश मत। हाँ माँ, आप तो मुझसे भी ज़्यादा इस एग्ज़ाम के बारे में चिंता कर रहे हो। मैं संभाल लूँगा, मुझे हर दिन याद दिलाने की ज़रूरत नहीं है। आई एम वर्किंग ऑन इट।
ஹே நிக்கில், வருணன் நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் உன் கிளாஸில் பார்க்குறேன். என்னதான் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் காலேஜ் லீவ் விட்டு பிறகு ப்ராக்டிக்கல் வைக்கிறது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. அவன் நம்ம உசுரோட வேலை முக்கியமாக போச்சு. நாக்க தொங்க போட்டு நீ தாண்டா போனேன். ஆமாம், நாக்கு தொங்க போட்டு வெறுப்போல் பெருசாக புழுத்த வந்துட்டான். என்னது கேட்கல, கொஞ்சம் சத்தமாக சொல்லு. இல்லை இல்லை நாளைக்கு பரவாயில்ல சொல்லு. பரவாயில்ல, நான் தானே சொல்லு. இல்லை கேட்கல. ஹலோ ரித்திக், ப்ராக்டிகல்ஸ் எப்படி போச்சு? நீ சொல்கிறா. பரவாயில்ல நீ சொல்லு. இல்லை பேசலாமா? டைம் இல்லை. ஹலோ ஹலோ, டே இருக்கியா இல்லையா? எங்கடா இருந்த? உன்னை மேலே தேடிட்டு இருந்தோம். சத்தது ठीक है, आप अपनी तबीयत का ख्याल रखना। अब मैं आपसे कल बात करता हूँ। क्या तुम इतने बड़े हो गए हो कि अब मुझे छुट्टी कराने लगे हो? अब मैं फिर से शुरू नहीं करने वाला। गुड नाइट। ये कल का प्रैक्टिकल बहुत टफ है। हाँ, क्यों? क्योंकि मेरी माँ भी बहुत परेशान हो रही थी एग्ज़ाम के बारे में। तुमने इस सवाल का जवाब नहीं दिया अभी तक। ब्रो, इट्स फ्रॉम टास्किंग। इसका एग्ज़ाम टफ ही होगा। हाउ इज़ एवरीवन सेइंग द सेम थिंग इन हियर? तुझे पता है अक्रॉस द कंट्री 10 लाख लोग टास्किंग में जॉब के लिए अप्लाई करते हैं। तो तू ये कह रहा है कि ये कंपनी हमारे कॉलेज में आके हमें हायर करेगी विद जस्ट एन एग्ज़ाम? ब्रो, ये सिर्फ एक एग्ज़ाम नहीं है, इट्स सिंपली अ वॉर। तू सोच, टास्किंग सिर्फ हमारे कैंपस से 50 स्टूडेंट्स को हायर करता है, बट द टोटल कैंडिडेट्स आर ओवर 2000 जस्ट विद इन आवर कैंपस। या तो हमें चीज़ जान लगा के पढ़ाई करनी है या दूसरों को नीचे गिराना है, विच इज़ अ लॉस इन आइदर वेज फॉर बोथ ऑफ अस। వరుణ్, ఎలా ఉన్నావు? చెయ్యలా ఉంది. ఇంకా కొంచెం నొప్పి ఉంది. నా కర్మ ఎవడికన్నా పడదు. నిఖిల్ ఎలా ఉన్నాడు? వాడు నీలాగే సెలవు పెట్టేశాడు. 6 నెలల ఏదో చేసి భయపడ్డాడు. అప్పటి నుండి ரித்திக்கு ட்ரெயின் பாலக்காடு வந்துருச்சுரா. ஏதோ 10 நிமிஷம் டிலே ஆகும். இப்போ யார் பார்த்தா கிடையாது. பேப்பரை தூக்கும் கூட மாட்டிக்க கூடாதுன்னு சிசிடிவி டேக்டிவேட் பண்ணேன். ஃபோட்டோவில் நியூஸ் ஜெராக்ஸ் மிஷின் மட்டும்தான் இருக்கீங்க. என்ன காரணம்? இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்த பேப்பர் இப்போ என் கையில். நைட்டோட நைட்டாக அதையும் தூக்கிட்டேன். உன்னை எப்படி நம்புறது? அதுவும் விருப்பம், பட் யூ நோ வேர் திஸ் வில் லீட் டு. என்னடி? கொஸ்டின் பேப்பர் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறத விட்டுட்டு எதுக்கு கடைசி நேரத்தில் எங்கிட்ட பேக் கேட்டீங்க? அதை நான் சொல்கிறத விட நிதின் சொன்னால் நல்லாயிருக்கும். செல்வம் நிதின் கேட்குறான்ல. பிளான் பண்ண மாதிரி அவன் கேட்டதாக தான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் கிளம்பும்போது தான் தெரியுது ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு. அதான்
பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்துடலான்னு இன்னொரு பிளான் போட்டோம். ஓ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு. சரி, ஓ ஃபோனுக்கு என்னடா? என்ன 10 நாள் கோமாவில் இருந்தியா? அவனே நியூஸ் கேட்டதுலேருந்து வாட்ஸ்அப்பில் பேச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். ஏன் ராபின் மாதிரி ஆயிடுன்னு பயப்படுறானா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகுமா? ஹலோ பிரணீஷ். அவ்வளோ அவசரமா? Hey, how's Madhav? Where was he all the time? हाँ, उसने बोला वो ठीक है, उसको थोड़ा माइग्रेन हो रहा था. Have you seen the Excel sheets? Yes, I do. तुझे कुछ अजीब नहीं लगा? The Excel sheets? क्या अजीब है? माधव के इंटरनल मार्क्स में? उसमें तुम्हें अजीब क्या लगा? Bro, वो वेकेशन में था. अंसारी. It's for about 3 weeks. ओह, 3 हफ्ते. पर उसको इतने मार्क्स कैसे आए? இந்தாங்க உங்க ஹாப்பி. பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஓ, 1 minute. என்ன ஆச்சு? பிரியா, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். பிரியாவா? டேய், இதுக்கு என்ன இவ்வளோ நேரம்? பிரியாவா? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? கழுத்து அறுத்துட்டுல என்ன? பேப்பர் தூக்கிட்டான். டேய் டேய் ரித்திக், டேய் டேய் ரித்திக், என்னடா? உனக்கு ஏதாவது வித்தியாசமாக சத்தம் கேட்குதா? ஆமாம் கேட்குது. அவன் தான் செவிடுனா நீயுமா? உனக்கு எப்போ சர்ஜரின்னு சொன்னா? ரைட்க்கு அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. லெஃப்ட் இயர் 40% ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. அடுத்த மாதம் போது இந்த மிஷின் தேவைப்படாது. நிதின், அந்த பேக்கை அவங்ககிட்ட கொடு. நான் பத்திரமா பார்த்துப்பேன்டா. பேக் யாரோடது? அவனோடது. கொடு. உன்னை அப்படி தான் கொடுக்குறேன், ஜாக்கிரதை. சரி போவோமா, நேரமாச்சு. முன்னாடியே சொன்னதான், காது வச்ச மாதிரி கம்முன்னு இருக்கணும். பேப்பரை தூக்குனது நம்ம 3 பேத்துக்குள்ளே தான் இருக்கணும். வெளியே எங்கேயாவது போச்சு. கரெக்ட். யாரையும் காட்டி கொடுக்கக்கூடாது. டிஸ்பர்ஸ். டேய், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். 5 o'clock டீனுக்கு லெட்டர் சப்மிட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.
என்னாச்சு? நேற்றே அப்படி பயந்து ஓடுன? உனக்கு பின்னாடி பாரு, என்ன தெரியுது? ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க 2 பேரும் என்னை பார்க்குற மாதிரி தெரியுது. நம்ப முடியல. ஏதோ ஒன்று நடக்காமல் இப்படிலாம் நீ இருக்க மாட்டியே. ரத்தத்தை பார்த்துருக்கியா? அதே ரத்தம் ஆறு மாதிரி வளைஞ்சு ஓடுறது பார்த்துருக்கியா? அப்படின்னா இந்நேரம் போலீஸ் வந்துருக்கணுமே. அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு அந்த ராத்திரி. அன்றைக்கி நான் மட்டும்தான் வெளியே இருந்தேன்னு நினச்சேன். பிரியா கிட்ட ஃபோன் பேசி வாயை மூச்சு வானம் அதிர்ற மாதிரி ஒரு சத்தம். ரொம்ப தூரத்தில் இருந்து ஓடுனேன், வேகமாக ஓடினேன். என் கண் எதிர்க்க ஒருத்தனை திரும்ப திரும்ப சுத்தாங்க. படிக்க ஆரம்பிச்ச எதையும் இன்னும் அப்படியே இருக்கு. எப்போ? ஆகஸ்ட் 9th, 2 வாரத்துக்கு முன்னாடி. இதுவான்னு பாரு. படம் பேர் தெரியாது, டேரக்ட் பண்ண நான் தான். லைவ் சவுண்டோட ஷூட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3 seconds ரைட் ஹேண்ட் சைட் பாட்டு, அப்புறம் அவனை 2 தடவை ஷூட் பண்ணோம். 3 seconds அங்கே பாரு. ஷூட் ஷூட். இதோட கெட்ட நேரம் ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு, முன்னாலையும் பார்க்க முடியாமல் போச்சு. கட். என்ன வேணும்? நீ தானே கூப்பிட்ட, நீ தான் சொல்லணும். ஹலோ, எங்கே இருக்கீங்க? என்ன வேலை? ஒரு பேப்பரை தூக்கணும். யார்கிட்ட இருக்கு? கணேஷ். எடுத்துட்டு கால் பண்ணுறேன், லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடு. உங்கள் ஹாஸ்டல் தான் வரோம். அப்புறம் என்ன, என் ஐடி கார்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. லெட்டர் எழுத வேண்டியது ஆகிப்போச்சு. நாளைக்கு டாஸ்கே ப்ராக்டிக்கலை வச்சு இன்னைக்கு ஐடி கார்டு போச்சுன்னு சொல்கிறேன். என்னமோ சரி, விஷயத்துக்கு வரோம். ஃபோட்டோ எடுத்துட்டியா? ரூம் போயிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே. சரி, உனக்கு என்ன கார்டு அவனுக்கு மேலே? நெரிச்சல் மேலே குழப்பாத, நானே செம்ம கடுப்பில் இருக்கேன், மூடிட்டு இரு. டேய் சான்ஸே இல்லை. இன்னைக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கூட பேப்பர் பார்த்துட்டு தான்டா போனேன். இது பேப்பரை பார்த்துட்டு போனியா? அப்போ என்னை விடுங்கடா. நான் போய் இந்த லெட்டர் சப்மிட் பண்ணால் தான் என் ஐடி கார்டை கொடுப்பாங்க. நாளைக்கு லேப் இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ரியலி? என்னை விட உனக்கு அந்த ஐடி முக்கியமாக போச்சா? நிஜமாக்கும் उसका पर्स निकाल।
ओह फाइनली यू वोक अप। तुझे अभी भी माइग्रेन हो रहा है क्या? हे माधव, कैन आई आस्क यू समथिंग? How did you manage to fetch these many marks in less than a week? What are these? Some kind of drugs or something? No, but as far as I have experienced, this is supposed to increase your memory power. Can I take one? Sure. Hope this helps for tomorrow's practical. டேய் ரித்திக், இங்கே வா. அங்கே பாரு. மாட்டிட்டு விடுவானோ? டேய் உயிர் என்ன இருக்குடா? ஒரு கை பிடிச்சிங்கன்னா காப்பாத்திடலாம்டா. உட்காரு. என்னது? உட்காரு. நீ என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? உட்கார்றா. டேய் அவன் செத்துருவான்டா. பேப்பர் அவன் தூக்கல சரி, ஃபோட்டோ எப்படி அவங்ககிட்ட போச்சு? டேய் ரித்திக், மூச்சு நின்றுடுச்சுரா. ஓ, ஃபோன் வெடிச்சு சாவறதுனா இதான் போல. உனக்கு என்ன கார்டு அவனுங்க மேலே? என் கனவை மறந்துட்டியா? சேச்சா சும்மா தான் கேட்டேன். இப்போ எங்கே இருக்க? ரூம் போயிட்டியா? டேய் நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலடா. நான் ஏன்டா அவனுக்கு ஃபோட்டோ அனுப்ப போகிறேன்? வேறு எப்படி போயிருக்கோன்னு நீ நினைக்கிற? நேற்று ராத்திரி நீ மட்டும்தான் அந்த காரிடாரில் இருந்த. சொல்லு, ஃபோட்டோவை என் பிரியா காமிச்ச? பிரியாவுக்கா? நான் ஏன்? இந்த சுற்றி கிடக்குறான் பாரு, உன்னை அந்த மாதிரி ஆக்குறது இன்னும் ரொம்ப நேரம் ஆகாது. கேட்கும்போதே சொல்லிவிடு, ஃபோட்டோ பிரியா காமிச்சியா? இன்னைக்கு சாயங்காலம் தானே எல்லா காசும் எடுத்துகிட்டு போனீங்க. இப்போ என்கிட்ட எந்த கேஷும் இல்லை. पैसों के लिए नहीं आया, बैग में क्या है? Nice haircut. பேப்பர் இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படா தெரியும்?
சொல்றா. எஸ்தோஷ், ஜானிக்கு என்னாச்சு? கால் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறான். எங்கடா சத்தத்தையே காணோம்? சொல்றோம். இருக்கியா இல்லையா? அவன் ஃபுட்பால் விளையாட்டுருக்கான். சரி, எனக்கு அவசரமாக ஒரு 1000 ரூபாய் வேணும். நீங்கள் போன தடவை கொடுத்தது பத்தலை. அவன் நல்லா அடிச்சு கேளுங்க, கொடுப்பான். என்ன? వాడు బాటిల్ కింద పడి ఉంది. ఏమైంది? ఎందుకు అలా ఉన్నాడు? చాలా భయపడుతున్నాడా? అవును. 2 వారాల ముందు వాళ్ళ అమ్మతో మాట్లాడదామని బయటికి వెళ్ళాడు, సిగ్నల్ సరిగా లేక. అప్పుడేదో చూసి ఫుల్ భయపడ్డాడు. అలా ఏం చూశాడు? 5 డేస్ నుంచి చూస్తున్నాను, అలానే ఉన్నాడు. ల్యాబ్ ఎగ్జామ్ ప్రిపరేషన్స్ ఎలా జరుగుతున్నాయి? నా రూమ్మేట్ చచ్చిపోయాడు. అయితే ఏంటి? నాకు 10 CGPA వస్తుంది. మరి నీకు? ఇంకా 2 డేస్ ఉండేగా, చూసుకుందాం. ये क्या है? The answer for your question. Which question? तुम माधव के मार्क्स के बारे में पूछ रहे थे ना? हाँ. So here's your solution. What? This stimulates your brain. मुझे उसके बारे में नहीं पता, but we have no one access to make. हमें भी दोगे क्या? हम? कौन? ಏನಾಯ್ತು? ரனீஷ் எப்படி இருக்க? சரி, ரூம் போய் கால் பண்ணுறேன். हेलो प्रिया. Out of your mind. Don't you have any sense? Is it the way you ask someone? Such a creep. Do you hear me now? Hello? చెప్పు. Is that for real? What? The marks? Just see who sent it. It's you, Madhav. That's it.
Yeah, I know. Does it work? What? The fruit? Yeah, it'll give you good sleep. 15 to 16 hours? Yeah. Great. ஃபோட்டோ பிரியா காமிச்சியா? சொல்கிறா. சொல்லிடுறேன் ஃப்யூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பிரியாவுக்கு நான் தான் அனுப்பிச்சேன். பாடே உருட்டாதரா, இவருக்கு பிரச்சனை வரும்னு ஃபோட்டோ பிரியா காமிச்சாராம். ஓ, ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்களா பிரணேஷ்? இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. ரியலி? நேற்று காசு வாங்க தான் நினச்சியா? நேற்று நைட்டு பண்ணது ஒன்றும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி கொஷின் பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். இந்த பேப்பர் ஒருத்தன் பேக்கில் மாற்றி வைக்கணும். 3rd floor. பேமெண்ட் அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேலை கொடுத்த எனக்கு 5%. அவன் பேர் என்னன்னு சொன்னேன்? அவன் பேர் பிரணேஷ். அதில் மிஷின் மாட்டியிருப்பான். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. தப்பே செஞ்சாலும் அது திறந்து செய்யணும்னு. எனக்கு சூழ்நிலையை உருவாக்கவும் தெரியும், அதை அழிக்கவும் தெரியும். நான் உருவாக்குனது என்னையே கடிக்க வந்தால் அதை மாற்றி விடவும் தெரியும். நான் இது வரைக்கும் ஒன்று செய்கிறேன்னா ஒன்று காரணம் இருக்கும். காரணமா? பிரணேஷ், இந்த போராட்டத்தெல்லாம் பார்த்தனா எந்த அளவுக்கு நெருப்பு இருக்குமோ அதே அளவுக்கு கண்ணாடி துகளும் இருக்கும். ஏன்னு தெரியுமா? பிகாஸ் டிரான்ஸ்பரண்ட் திங்ஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரோக்கன். உன்னோட அர்த்தம் இல்லாத இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் காரணத்தை தேடிட்டு இருக்கிறதுனால ஒரு அர்த்தமும் இல்லை. இதுக்கும் காரணம் தேட போறியா? டேய், அவ கால் பண்ணுறாடா. யாரு? பிரியாவா? ஹலோ, நீ சொல்கிறது உண்மையா? ஹலோ 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 அவ சொல்கிறது உண்மையா? அது ஒன்றும் இல்லைடா. நீ பண்ண காரியத்துக்கு ஒன்று அன்னைக்கே கொண்டிருக்கணும். அன்றைக்கி ராத்திரி எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டியே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ட்ரை டு பி ஃபார்ம்னு கேட்டேன். அதுக்கு 2 பதில் இருக்குது. என்ன திடீர்னு? சரி சொல்லு. 2வது காதல், அப்போ முதலாவது மனுஷனோட குரூரம். வரலாறை பொறுத்த வரைக்கும்
ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட வேலை வாங்கணும்னா அவனை அடிமைப்படுத்துவாங்க. சிலர் பயத்தினால, டீன் இன்னைக்கு லீவு, லெட்டர் சப்மிட் பண்ணிடு, கலெக்டட் டுமாரோ ஆஃப்டர் ப்ராக்டிகல்ஸ். சிலர் பணத்தினால, இன்னும் சிலர் கோபத்தினால. ராபின் விபத்திற்கு பிறகு மேலும் ஒரு கல்லூரி மாணவர் வெப்ப அலையால் உடலெறிந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் வரலாறுல பொறிக்கப்படாத அடிமைத்தனம் அன்மல்லது.